வந்து ரெஸ்டியூஷனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க? F of z is analytic. F of z is analytic everywhere in finite plane. Except finite number of poles is called a meromorphic function. ஸோ அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு பைனைட் பிளேன் இருக்குது. அந்த பைனைட் பிளேனில் என்னென்ன நடக்குதுங்கிறாங்க. நம்பர் ஆஃப் போல்ஸ் மேபி இதில் நிறைய போல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு போல்ஸ், இங்கே ஒரு போல்ஸ், இங்கே ஒரு போல்ஸ். போல்ஸ்னு தெரியும், நெகட்டிவ் பவர், ஃபைனைட் நெகட்டிவ் பவர் வருது போல்ஸ்னு. அப்போ இதெல்லாம் போல்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே எஃப் ஆஃப் இஜெட் டிவைன் ஆகுங்கிறாங்க, இங்கே எஃப் ஆஃப் இஜெட் டிவைன் ஆகும். அப்போ எஃப் ஆஃப் இஜெட் டிவைன் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக டிவைன் ஆகும். அப்போ அது மெரோமரிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க, மெரோமரிக் ஃபங்க்ஷன்னா அந்த கான்செப்டில் இருக்கிற அந்த ரெட் கலர் போட்டிருக்கிறது வந்து போல்ஸு. அந்த போல்ஸு தவிர மற்றது எல்லாமே அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஃபைனைட் பிளேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபைனைட் பிளேன். அப்போ இது வந்து ஃபைனைட் பிளேனில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து மெரோமரிக் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அந்த போல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அனலிட்டிக்கலாக இருக்காது. அதை தவிர மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து அனலிட்டிக்கலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் எ மெரோமரிக் ஃபங்க்ஷன். ஓகே, தட் இஸ் கால்ட் எ மெரோமரிக் ஃபங்க்ஷன். அப்போ இது என்னது, இது ஒரு போல் z1, z2, z3, z4, z5 இது மாதிரி எவ்வளோ வேணா இருக்கலாம். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க. மெரோமரிக் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், அனலிட்டிக்கல் எவ்ரிவேர் ஃபைனைட் பிளேன் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் போல்ஸ் இஸ் கால்ட் எ மெரோமரிக் ஃபங்க்ஷன்.